வணக்கம் மக்களே. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிசேபிள் ஆயிருச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குருநாத் ஐடி வந்து 1 மந்த்தாக டிசேபிள் ஆகி தான் கிடந்துச்சு. ஸோ இதை நான் எப்படி திருப்பி எடுத்தங்கிறதையும் இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பண்ணங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ உங்களோட ஐடியும் வந்து டிசேபிள் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் பண்ணதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி திரும்ப வந்துடும். ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர்லேயும் நீங்கள் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி ப்ளூடிக் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோட ஐடியில் ப்ளூடிக் இருந்தால் கூட போதும். ஸோ அவங்க வெரிஃபைடு வச்சுருந்தாங்கன்னா கூட அவங்களோடதுலேருந்தேவும் நீங்கள் சேட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து என்கிட்ட எந்த ஒரு ஐடியிலுமே வந்து நான் வெரிஃபைட் பண்ணி வைக்கல. ஸோ அதனால் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல நெல்லை 360 அவரோட ஐடியிலேருந்து தான் நான் பேசினேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கூட அவங்களோட ஐடியிலேருந்து பேசுங்க. அப்படி இல்லை நீங்களே இன்னொரு ஐடி வெரிஃபைடாக வாங்கி வச்சுருந்தீங்கனாலும் சூப்பர் தான். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு, ஸோ ஐடிக்குள்ளே போன உடனே செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே போங்க. அந்த 3 பார் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வந்தீங்கன்னா ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப் ஆப்ஷனை தொடுங்க. ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் கீழே உங்களுக்கு கான்டாக்ட் வித் ஏஜென்ட்னு இருக்கும். இந்த கான்டாக்ட் வித் ஏஜென்ட் தொட்டுட்டு ஒன்றுமே இல்லை, நீங்கள் பெருசாக நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் அதை காப்பி ஷேர் பண்ணணும்ல எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி மை ஐடி காட் டிசேபிள்டு ஹெல்ப் மீ அந்த மாதிரி அனுப்பிச்சிங்கனாலும் போதும். அப்படி இல்லைனா சும்மா சாட் ஜிபிடியில் இந்த மாதிரி என்னோட ஐடி டிசேபிள் ஆயிடுச்சு, நான் என்ன உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாட் ஜிபிடியும் உங்களுக்கு கொடுக்கும். அதை வாங்கி போட்டு உங்கள் ஐடியை மென்ஷன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆர் அதர் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதில் உங்களை ஐடி டிசேபிள் ஆனதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து போடுங்க. இப்போ நீங்கள் போட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி எந்த ஒரு கார்பரேட் இஷ்யூமே பண்ணல, ஸோ ஐடி கொஞ்சம் ரிவைவ் பண்ணி நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்ததவே நாங்கள் பார்க்காம அப்படியே விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நீ ரீசெண்டாக போய் பார்த்தா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தமாதிரி காலில் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஸோ காலில் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு நான் நேற்று நைட்டு பேசி முடித்தேன், காலையில் என்னோட ஐடியை கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி அவங்க ரிவ்யூவில் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் என்கொயரி ரைஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 வாரமோ 3 வாரமோ அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தில் கண்டிப்பாக ஐடி ஆனால் திரும்ப கண்டிப்பாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி திரும்ப வந்துடும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது வந்து ஐடி டிசேபிள் ஆகிட்டு இது என்ன பண்ணுறது தெரியலன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள்.